ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் மத்தியில் 2 தீவுலேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு தான் இந்த மெக்கோரி ஐலாண்ட். 150 வருடங்களுக்கு முன்னாடி அங்கே போய் சேர்ந்த மனிதர்கள் அங்கே பண்ண ஒரு தப்பால் அந்த தீவே அழிவோட விளிம்புக்கு போய் சேர்ந்துருக்கு. அப்படி என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எலிகள் தான் பிரச்சனை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு குன்றில் மண் சரிவு ஏற்பட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பென்குயின் காலனி ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போகிற அளவுக்கு இந்த எலிகள் நிறைய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தீவுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1810களுக்கு அப்புறமா தான் ஃபெட்ரிக் ஹேசல்பரோ அப்படிங்கிற ஒரு சீலர். இப்போ சீலர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இந்த சீல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் எலிஃபென்ட் சீல்ஸ் வந்து இந்த தீவில் அதிகமாக இருக்குது. அந்த சீல்ஸை வேட்டையாடி அதை கமர்ஷியலாக வெளியே விற்கிறவங்கள தான் வந்து சீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த தீவுக்குள்ளே வந்து சேர்ந்து இங்கே எலிஃபென்ட் சீல்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அங்கே மனிதர்கள் நிறைய பேர் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கடலுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னாலே எப்படி வந்து சேர முடியும்? கப்பல்கள் வழியாக தான் வந்து சேர முடியும். அந்த கப்பல்கள் வழியாக அடுத்தடுத்து மனிதர்கள் வந்து சேரும் போது அந்த கப்பல்களுக்குள்ளே இருந்த அந்த எலிகளுமே இந்த தீவுக்குள்ளே வந்து சேர ஆரம்பிக்குது. இப்போ எலிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், அது எந்த விதமான கடினமான சூழல்லையும் ரொம்ப ஈஸியாக பழகி வாழ்ந்துடும். ஆனால் மெக்கோரி ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் அங்கே எலிகளுக்கு சொர்க்கமே கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த எலிகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய எந்த விலங்குமே அந்த மெக்கோரி ஐலாண்டில் கிடையாது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதனால் இனப்பெருக்கம் செஞ்சு அப்படியே அதிகமாக பெருக முடியுது. இன்னொரு பக்கத்தில் அங்கே இருந்த ஏற்கனவே இருந்த பறவைகளுக்கோ இல்லை குட்டி குட்டி விலங்குகளுக்கோ இந்த எலிகள் மாதிரியான ஒரு விலங்குகிட்ட வந்து எப்படி தப்பிச்சு வாழணும் அப்படிங்கிறது இயற்கையாகவே அதுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. இப்படி நடந்துட்டு இருந்த சமயத்தில் தான் மனிதர்கள் தெரிஞ்ச இன்னொரு தப்பை பண்ணாங்க. அதுதான் முயல்களை அந்த தீவுக்கு கூட்டிகிட்டு இருந்தது. ஒரு பக்கம் இந்த எலிகள் அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், அதோட முட்டைகள், அதுக்கப்புறம் பூச்சி, இலரிகள் இதெல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணுது. இன்னொரு பக்கம் இந்த முயல்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த புதர்கள், குட்டி குட்டி செடிகள் இதெல்லாத்தையுமே சீக்கிரமாக சாப்பிட்டு காலி பண்ண ஆரம்பிக்குது. அதனால் 2 இயற்கை வளங்களுமே இந்த மெக்கோரி ஐலாண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிக்குது. இதில் இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா, இந்த எலி முயல் ரெண்டுமே அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு அந்த தீவை அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, 2006வது வருஷத்தில் அங்கே இருந்த லுசிட்டானியா பே அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்த ஒரு மலை குன்றில் அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு போய் அதுக்கு கீழே இருந்து அந்த பென்குயின் காலனி ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போச்சு. இதுக்கு முயல்கள் எப்படி காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு மலையாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு குன்றாக இருந்தாலும் சரி, அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கக்கூடியதுங்கிறது வந்து அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த செடிகளும் அந்த மரங்களும் தான். இப்போ இந்த முயல்கள் எல்லாத்தையும் அந்த புதர்களையும் அந்த செடிகளையும் அந்த குட்டி குட்டி செடிகள் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த மண் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக ஆரம்பிச்சு அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே பொலபலன்னு விழுந்து இந்த மாதிரி பெரிய அளவில் ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. ஏற்கனவே எலிகள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்காக முயல்களை அந்த தீவுக்குள்ள கொண்டு வந்து விடணும்? ஏன்னா இப்போ எலிகளாவது கப்பல்கள் வழியாக தெரியாதனமாக வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் முயல்களை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வாண்டடாக கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணத்தை கேட்கும் போது தான், டேய் உங்கள் மூளையை காட்டுங்கடா, அதை நான் பார்க்கணும்டா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.